ஸோ ஹே கைஸ், இன் திஸ் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸை பற்றி தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் 2 கார்ட்ஸ் இங்கே வந்து இருக்குது. ஸோ இந்த 2 கார்ட்ஸில் இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு எந்த கார்டு உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கார்டு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கார்டு அண்ட் திஸ் இஸ் செகண்ட் கார்டு. ஸோ இன்ட்யூட்டிவாக உங்களோட மனசு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் see that பைல் 1 சூஸ் பண்ண பர்சனுக்கு என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சில விஷயம் வந்துட்டு நீங்களும் ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அண்ட் அதே மாதிரி உங்களோட பர்சனும் ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சிச்சுவேஷன் வைஸ் கொஞ்சம் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு சில ஹார்ட் ஒர்க் உங்கள் பர்சன் வந்து போடுவாங்க அண்ட் அவங்க எவ்வளோ தூரம் இந்த கனெக்ஷனை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே வந்து இருக்கும். ஸோ வென் கம்ஸ் டு எமோஷனல் வைஸ் நான் வந்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த கனெக்ஷன்ஸை இன்னும் பெட்டராக, இன்னும் ஒரு அழகான வேலை நீங்கள் கொண்டு போகிறதுக்கு நீங்களும் ஒரு சின்ன சின்ன முயற்சி வந்து பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறப்போ அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எஃபர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி. கிளைம் திஸ் ரீடிங் பை கமெண்ட் 888. Let's see for the pile 2 people யாரெல்லாம் நீங்கள் இந்த கார்டை சூஸ் பண்ணீங்களோ. வாவ், there is some kind of a நியூ ஆஃபர்ஸ் உங்களுக்கு ஏதாவது வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். சில பேருக்கு ஏதாவது இப்போ சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நியூ லவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கலாம். ஒரு சில சீக்ரெட் அட்மையர் ஏதாவது இருக்கலாம். இல்லை பொதுவாகவே ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த ரிலேஷன்ஷிப்டியாக வந்து க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு க்ரோத்க்குரிய ஒரு ஸ்டார்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்ட் இப்போ வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் நல்லா இந்த டைமில் வந்து டெவலப் ஆகலாம். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் இன்னும் நல்லா வந்து புரிஞ்சுப்பீங்க. கம்யூனிகேஷன் வைஸ் இன்னும் நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே வந்து இருக்கும். சின்ன சின்னதாக ஒரு சில எஃபர்ட்ஸ் வந்து உங்களோட பர்சன் உங்களுக்காக வந்து போடுவாங்க அண்ட் இந்த டைமில் உங்கள் பர்சனை பற்றி பேசிக்காக உங்கள் பர்சனை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா இந்த பர்சன் கம்ப்ளீட்டாக வந்து என்ன அப்படின்னா அவங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து இருக்காங்க அண்ட் அகெயின் சில பேருக்கு இது ஒரு நியூ லவ் கான்செப்டாகவும் சில பேருக்கு வந்து இருக்கலாம். இயர்லி ஸ்டேஜ் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரியும் சில பேருக்கு வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த பர்சனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறது, அந்த பர்சனோட கேரக்டர், பிஹேவியர், அவங்க எவ்வளோ அவங்க மேலே எமோஷனலாக இருக்காங்க, அவங்களோட லவ் எல்லாமே நீங்கள் இந்த டைமில் வந்து தெரிஞ்சுப்பீங்க உங்கள் பர்சனை பற்றி. ஸோ இட்ஸ் வீல் லிட்டில் பிட் அந்த ஒரு ஸ்வீட்டான ஒரு மூமெண்ட் தான் நான் இங்கே வந்து பார்க்குறேன். கிளைம் திஸ் ரீடிங் பை கமெண்ட் 2.